من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له خصنا بخير كتاب أنزل وأكرمنا بخير نبي أرسل وأتم علينا النعمة بأعظم دين شرع وجعلنا بهذا الدين خير أمة أخرجت للناس أمة وسطا لنكون شهداء على الناس ويكون الرسول علينا شهيدا وأشهد أن سيدنا وقائدنا وحبيبنا ومصطفانا محمدا صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وسار على نهجه واتبع سبيله وسلك طريقه إلى يوم الدين. أما بعد، فيا أيها العباد الحاضرون، أوصيكم أولا ونفسي بتقوى الله وطاعته، فإن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم في جنات النعيم. فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله مولانا العظيم. عن أنس بن مالك رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إلي من ولده ووالده والناس أجمعين. صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உரியது. அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டு இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதுவர்களாக இந்த உலகத்திலே வந்துதித்த அவனுடைய நபிமார்களின் தொடரில் இறுதியாக வந்தவர் எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் இறுதி தூதர் என்றும் சாட்சி கூறுகின்றேன். அந்த நபி மீதும் அந்த நபியின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், மறுமை நாள் வரைக்கும் இந்த உலகத்திலே இஸ்லாத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹ்வுடைய பள்ளி வாயிலில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனின் போதனைகளை வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் எங்களுக்கு முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், தவிர்ந்து விலகி வாழுமாறு கூறிய விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி வாழுமாறும் ஆரம்பத்தில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கின்றேன், வசியத்து செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லோரும் அருள் மிகுந்த ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திற்கு அறியாமை இருளை நீக்கி இஸ்லாத்தினுடைய ஒளியை கொண்டு வருவதற்காக வந்துதித்த எங்கள் தலைவர் ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் வசந்த காலத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரபியுல் அவ்வல் மாதம் இந்த உலகத்திலே வந்துவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்களது போதனைகள், அவைகளை எல்லாம் பல சந்தர்ப்பங்களில் பல வகையில் பேசி அவரது சீராவை படிக்கின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எமது பிரதேசங்களிலே காணப்படுகின்றன. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்கள்? அவர்கள் வந்து என்ன பணியை செய்தார்கள்? அவர்களின் மீதான எங்களது கடமை என்ன என்பதை பற்றி நாங்கள் முழுமையாக அறிந்து எங்களது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுதுதான்
நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்வதற்கு அருகதையுள்ள மனிதர்களாக எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ளலாம் என்பது நாங்கள் எல்லோரும் நம்பி இருக்கின்ற நம்பிக்கையாகும். அன்புக்குரிய பெரியோர்களே, அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான எங்களது கடமைகள் என்ன? இந்த உலகம் அறியாமை இருளில், பண்பாட்டு இருளில், அனைத்து விதமான விடயங்களிலும் தரம் தாழ்ந்து உலகம் இருட்டிலும் மமதையிலும் மூழ்கிக் கொண்டிருந்த இருண்ட காலம் என்று வரலாற்றிலே பிரஸ்தாபிக்கப்படுகின்ற அந்த மத்திய கால பகுதி முடிவடைகின்ற அந்த 6ஆம் நூற்றாண்டில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கின்றார்கள். வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுவது போன்று அல்லாஹ்வுடைய ஒரு தீர்க்கதரிசி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு மனிதர் இந்த உலகத்தில் தோன்றி அறிவு புரட்சி செய்து பண்பாட்டை வளர்த்து கலாசார நாகரிகம் உள்ள சமூகம் ஒன்றை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை இட்டு அவர்கள் உழைக்கவில்லையாக இருந்தால் இந்த உலகம் இன்று வரைக்கும் இருளிலே மூழ்கி இருக்கக்கூடிய சூழல் தான் காணப்பட்டிருக்கும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு முழு உலகத்திற்கும் அருளாக வந்தவர் தான் எங்கள் தலைவர் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற ஒரே ஒரு வசனம் எங்களுக்கு போதுமானது. அவரது முக்கியத்துவத்தையும் அவரது பங்கையும் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நாங்கள் இந்த உலகத்திற்கு அருளாகவன்றி, அகிலத்தாருக்கு அருளாகவன்றி வேறு எதற்காகவும் இந்த உலகத்திற்கு அனுப்பவில்லை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தது முழு உலகிற்குமான ஒரு அருள், முழு உலகிற்குமான ஒரு ரஹ்மத், முழு உலகிற்குமான ஒரு சாந்தி, ஒரு சமாதானம், ஒரு சகவாழ்வு, ஒரு சமாதான தூதராக இந்த உலகத்திலே வந்து அவர்கள் இந்த உலகத்திலே புரட்சிகளை செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்கள் அவர்களது உம்மத்தில் ஒரு பகுதியினராக இருப்பதற்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய அருள் செய்திருக்க வேண்டியவர்களாக நாங்கள் காணப்படுகின்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது காலத்திலே ஒரு தாய் அழுது கொண்டிருந்தாள். அந்த சந்தர்ப்பத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கேட்டார்கள், தாயே, நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கின்றீர்கள்? அப்பொழுது அந்த தாய் சொன்னாள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனது மகன் இறந்து விட்டான், அந்த கவலையால் நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் சொன்னாள் அந்த தாய். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், தாயே, உங்களது மகனினுடைய வயது என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது சொன்னார்கள், 400 வருடங்கள் எனது மகன் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்து விட்டான், அதற்காக அழுது கொண்டிருக்கிறேன் என்று கூறினார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தாயே, எனக்கு பின்னால் ஒரு தூதர் வருவார், அவர்களுக்கு ஒரு சமூகம் கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த சமூகத்திற்கு உயர்ந்த கால அளவு 60 அல்லது 70 வருட காலம்தான் இந்த உலகத்திலே வாழ்வார்கள். ஆனால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து சமுதாயங்களை விடவும் கியாமத் நாளில் முதலாவதாக சுவர்க்கம் செல்கின்ற பாக்கியம் பெற்ற உம்மத்தாக அவரது உம்மத் இருக்கும் என்று கூறியவுடன் அந்த தாய் சொன்னாள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கும் பிரார்த்தியுங்கள், அந்த சமூகத்தில் ஒருவளாக இருந்து நான் அப்படியான சமூகத்தில் ஒரு மனிதனாக பிறந்தால் அந்த 60 வருட வாழ்க்கையை ஒரு சுஜூதிலே கழித்து விடுவேன் என்ற அந்த தாய் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் கூறி ஆசைப்பட்டார்கள். அன்புக்குரிய பெரியோர்களே, அப்படியான உயர்ந்த ஒரு தூதருடைய வழிகாட்டலின் பின்னால் அவரது சமூகத்தில் இருக்கின்ற ஒரு அங்கத்தவர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அந்த தூதரின் மீதான கடமைகளை பற்றிய அறிவின்றி அதனை எங்களது வாழ்க்கை நடைமுறைப்படுத்தாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போமாக இருந்தால் எங்களை விட துரதிஷ்டவாளிகள் இந்த உலகத்திலே வேறு யாரும் இருக்க முடியாது. அந்த வகையில் அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான எங்களது கடமைகள் என்ன? முதலாவது கடமை அல் ஈமானு பிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் ஈமான் கொள்வது, அவர் மீது நம்பிக்கை கொள்வது, அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவர் கொண்டு வந்தது அல்லாஹ்வுடைய வஹி, அவரது வார்த்தைகள் எல்லாம் சுன்னா என்று நாங்கள் ஈமான் கொண்டு அவரது வாழ்க்கையை முறையை நன்றாக நாங்கள் அறிந்து
அதனை ஏற்றுக்கொள்வது முதலாவது நாங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய அடிப்படையான கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவரை நம்புகின்ற பொழுதுதான் எங்களது ஈமான் பூரணத்துவப்படுகின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்கின்ற இந்த கலிமாவினுடைய பாதி அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, அடுத்த பாதி அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொள்வது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொள்வதென்றால் என்ன? வெறுமனே அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று வாயால் சொல்லி எங்களது உள்ளத்திலே பதித்து விட்டால் அந்த ஈமான் உறுதியாகி விடுமா? உண்மையாகி விடுமா? உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொள்வது என்பது, அவர் மீது நம்பிக்கை வைப்பது என்பது, அவரை நாங்கள் முழுமையாக அறிந்து தெளிந்து அவர் யார் என்பதை முழுமையாக அறிந்து அதன் பிறகு அவரை நாங்கள் நம்பிக்கை கொள்வது. அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய ஒரு நபி, அல்லாஹ்வுடைய ரசூல், அவர் கொண்டு வந்தது அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் இருக்கிறது. அந்த குர்ஆனுக்கான விளக்க உரையாக அவர்களது சீரா வாழ்க்கை இருக்கிறது, வாழ்க்கை வரலாறு இருக்கிறது, அவர்களது பொன்மொழிகள் இருக்கின்றது, ஹதீஸ்கள். அவைகளை நாங்கள் நம்ப வேண்டும். ஏனென்றால் பெரியோர்களே, அன்னை காலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்று பேசுகின்ற ஒரு சமூகத்திலே கூட்டம் ஒன்று வெளிக்கிளம்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அல் குர்ஆன் மாத்திரம் எங்களுக்கு போதுமானது, அவர்கள் கொண்டு வந்த அந்த ஹதீஸ் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கின்ற ஒரு சிந்தனை போக்கு வளர ஆரம்பித்திருக்கின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரத்து நஹ்லிலே குறிப்பிடுகின்றான், லகத் அன்ஸல்னா இலைக الذிக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸ்ஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், நபியே, நாங்கள் உங்களுக்கு எங்களது திக்ரை இறக்கி வைத்தோம், உங்களுக்கு நாங்கள் இறக்கி வைத்திருக்கின்ற எங்களது அனைத்து விதமான திக்ர்களையும் லிதுபய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு எத்தி வைப்பதற்கல்ல, நாங்கள் இறக்கியதை அப்படியே வசனங்களோடு மாத்திரம் சொல்லிவிட்டு செல்வதற்கல்ல உங்களை நாங்கள் அனுப்பியிருப்பது. உங்களை நாங்கள் அனுப்பியிருப்பது நான் உங்களுக்கு தந்த அந்த திக்ரை, அந்த குர்ஆனை, அந்த வஹ்யை தெளிவுபடுத்துவதற்காக. லிதுபய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு அழகாக விளங்கப்படுத்துவதற்காக. அந்த குர்ஆன் வசனங்கள் என்ன சொல்ல வருகின்றது என்பதை, அதனுடைய சட்டதிட்டங்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்துவதற்காக உங்களை நாங்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறோம், உங்களுக்கு எங்களது திக்ரை இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே அன்புக்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை, அவனுடைய விளக்கங்களை நாங்கள் அறிந்து அதனை படித்து தெளிந்து அது அவசியம் என்பதை உணர்ந்து ஈமான் கொள்ள வேண்டிய அடிப்படை கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதுதான் அவர் மீதான ஈமான் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் ஈமான் கொண்டதன் பிறகு அடுத்த கட்டம், ஒருவரை நாங்கள் நம்பினால், ஏற்றுக்கொண்டால், ஈமான் கொண்டால், நம்பிக்கையானவர் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால், அடுத்த கட்டம் அவர் மீது நாங்கள் அன்பு வைப்போம், அவர் மீது நாங்கள் இரக்கம் வைப்போம், அவரை நாங்கள் நேசிப்போம். அடுத்த கடமை, ஈமானுக்கு அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும், அவர்களின் மீது அன்பு வைக்க வேண்டும், அவர்களின் மீது இரக்கம் வைக்க வேண்டும். இது ஈமானின் அடியாக எழும்புகின்ற இரக்கமாக இருக்க வேண்டும், ஈமானின் அடியாக எழும்புகின்ற அன்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இதனைத்தான் மிக தெளிவாக எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها. 8 விடயங்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களது உம்மத்தை பார்த்து சொல்லுங்கள். قل إن كان آباؤكم, உங்களது பெற்றோர்களை விட, உங்களது குழந்தைகளை விட, உங்களது சகோதரர்களை விட, உங்களது மனைவிமார்களை விட, உங்களது இரத்த உறவுகளை விட 5 உறவுக்காரர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் நஷ்டம் போய்விடுமோ என்று அஞ்சி அஞ்சி செய்கின்ற உங்களது வியாபாரத்தை விட,
நீங்கள் வறுமைக்கு பயந்து சேர்த்து வைத்திருக்கின்ற உங்களுடைய சொத்து செல்வங்களை விட, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், உங்களுக்கு மன நிம்மதியை தருகின்ற உங்களது வீட்டை விட அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீல். 3 விடயங்கள் உங்களுக்கு இரக்கமுள்ளதாக இருக்க வேண்டும், 3 விடயங்கள் உங்களுக்கு அன்புள்ளதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். முதலாவது, அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்க வேண்டும், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் நேசிக்க வேண்டும், அவனது தூதரை நீங்கள் நேசிக்க வேண்டும், அன்பு கொள்ள வேண்டும், இரக்கம் கொள்ள வேண்டும். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை நீங்கள் அன்பு வைக்க வேண்டும், இரக்கம் வைக்க வேண்டும், நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மிக அழகாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். நீங்கள் ஈமான் கொண்டவர்களாகி விட மாட்டீர்கள், உங்களது ஈமான் பூரணப்பட்டதாக ஆக மாட்டாது, எதுவரைக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். உங்களது குழந்தைகளை விட, உங்களது பெற்றோர்களை விட, உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களை விடவும் நீங்கள் என்னை நேசிக்காத வரைக்கும், என் மீது அன்பு வைக்காத வரைக்கும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாகி விட மாட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களது சஹாபாக்களும் தோழர்களும் எந்த அளவு ஈமான் கொண்டார்கள் என்பது எங்களுக்கான படிப்பினையாக அமைகின்றது. எந்த அளவு தூரம் அவர்களின் மீது அன்பு வைத்தார்கள் என்பது எங்களுக்கான பாடமாக அமைந்திருக்கின்றது. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையால் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம், பிரச்சாரம் ஆரம்பித்த ஆரம்ப காலம், கஅபத்துல்லாஹ்வுக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ ஆரம்பித்தார்கள். அவர்கள் வருவதை கண்ட குறைஷி காபிர்கள் ஒரு துணியை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தார்கள். இந்த சம்பவத்தை உடனடியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அங்கிருந்தவர்கள் எத்தி வைக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வந்து அந்த அத்தனை மனிதர்களையும் விலக்கிவிட்டு, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று கூறியதற்காகவா இவரை நீங்கள் கொடுமை செய்கின்றீர்கள் என்று அவர்களிடம் கேட்டுவிட்டு அதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றியவுடன் அங்கிருந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிக்க ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் மூச்சியாகி விழுகின்ற அளவுக்கு அவர்கள் அடிக்கின்றார்கள். இறுதியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டுக்குள் செல்கின்றார்கள். கொண்டு சென்று மயக்கம் தெளிந்து அன்று இரவு அவர்கள் கண் விழித்தவுடன் முதலாவது கேட்டார்கள் தாயிடம். அந்த நேரத்தில் அவர்களது தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனது தோழர் எங்கிருக்கிறார், எனது தோழர் எங்கிருக்கிறார், அவர் ஆரோக்கியமாக இருக்கின்றாரா? அப்பொழுது அவரது தாய்க்கு கோபம் வந்து விடுகிறது. மகனே, அவரால் தானே உனக்கு இந்த அளவு தூரம் கஷ்டம் வந்தது, கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு நீ சென்று அவரை பார்த்து வா என்று கூறிய போது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனது நண்பர் அல்லாஹ்வுடைய தூதர் ஆரோக்கியமாக நன்றாக இருக்கிறார் என்பதை காணும் வரைக்கும் ஒரு கபல உணவையும் உண்ண மாட்டேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியம் செய்து விடுகின்றார்கள். இறுதியாக வேறு வழியின்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துச் சென்று காண்பித்ததன் பிறகுதான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதன் பிறகுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்ண ஆரம்பித்தார்கள். அன்புக்குரிய பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை செய்வதற்காக மக்காவிலிருந்து
உர்வா இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி என்கின்ற ஒருவர் முஷ்ரிக்கீன்களின் பிரதிநிதியாக மதீனாவுக்கு வருகின்றார். வந்து உடன்படிக்கை செய்வதற்காக வருகின்றார்கள். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அந்த சஹாபாக்கள் எந்த அளவு தூரம் நேசித்து அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை பற்றி அபூ சுஃபியான் போன்ற குறைஷி தலைவர்களும் சென்று பின்வருமாறு கூறுகின்றார்கள். நான் இந்த உலகத்திலே கிஸ்ரா, கைசர், ரோம், பாரசீக மன்னர்களை கண்டிருக்கிறேன். ஹபஷாவுடைய மன்னர் நஜ்ஜாஷியை பார்த்திருக்கிறேன். அவர்கள் எல்லோரும் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் அவரை கண்ணியப்படுத்துவது போன்று வேறு யாரும் அவர்களை கண்ணியப்படுத்தியது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா தனஹம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹாமத்தன் இல்லா வகஅத் ஃபீ கஃபின் மின்ஹும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சில் உமிழ்ந்தால் அது அங்கிருக்கின்ற ஒரு சஹாபியினுடைய கையில் தான் அந்த எச்சில் விழும். அதனை எடுத்து அவர்கள் முகத்திலும் உடம்பிலும் தடவிக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச ஆரம்பித்தால் அவர்கள் தங்களது தலைகளையும் சத்தத்தையும் தாழ்த்திக் கொள்வார்கள். அவர்களை அன்பு கலந்த பயத்தோடு பார்ப்பார்கள். அவர்கள் சொல்கின்ற விடயங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களது கட்டளைகள் வருகின்ற பொழுது முழுமையாக அதனை பின்பற்றுவார்கள். இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த குறைஷி சகோதரர் அங்கு சென்று அந்த சமூகத்துக்கு எத்தி வைத்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் ஒரு பொழுதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களது கூட்டத்தினரையும் வெற்றி கொள்ள முடியாது, சமாதானமாக செல்வதுதான் உங்களுக்கு சாலச் சிறந்தது என்று ஆரிடம் கூறிவிட்டு செல்கின்றார்கள். அன்புக்குரிய பெரியோர்களே, எனவே இரண்டாவது முக்கியமான அடிப்படையான கடமை அவர்களின் மீது நாங்கள் நேசம் வைப்பது. மூன்றாவது தாஅத்து ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்வது. இது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக எங்களுக்கு சொல்கின்ற உயர்ந்ததொரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல வசனங்களிலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும் வ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்படுங்கள், உங்களது காரியங்கள் பொறுப்பு சாட்டப்பட்டவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا, உங்களது தூதர் உங்களுக்கு கொண்டு வந்தவற்றை நீங்கள் எடுத்து நடங்கள், அவர் தடுத்தவற்றை விட்டும் நீங்கள் தவிர்ந்து வாழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே பல வகையாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே மூன்றாவது கடமை அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் அடிபணிந்து கட்டுப்பட்டு வாழ்வோம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்தி நாங்கள் எங்களுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விடயங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்கள் மீது அன்பு வைத்து அதற்கு நன்றிக்கடன் செலுத்துகின்ற மனிதர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பது அடுத்த கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய பெரியோர்களே, ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நினைத்து எங்களுக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள், மிக பயங்கரமாக அழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், மா யபகீக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே எதற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஷ்தக்து லி இஹ்வானி, எனது சகோதரர்களை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், அவலஸ்னா இஹ்வானுக்கு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் உங்களது சகோதரர்கள் இல்லையா என்று கேட்டதற்கு சொன்னார்கள், லா அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் எனது தோழர்கள், நீங்கள் எனது சகோதரர்கள் அல்ல, எனது தோழர்கள். அம்மா இஹ்வானி, எனது தோழர்கள் யார் தெரியும், எனது சகோதரர்கள் யார் தெரியுமா? ஃபகௌமுன் யஅதூன மின் பஅதி
யுமினு பி வலம் யரவுனி. எனவே சகோதரர்கள் யார் தெரியுமா? எனக்கு பின் வந்த ஒரு சமூகம், எனக்கு பின்னால் நான் மரணித்ததன் பிறகு ஒரு சமூகம் வருவார்கள். அவர்கள் என்னை ஈமான் கொண்டிருப்பார்கள், என்னை நம்பி இருப்பார்கள், என்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், என்னை அவர்கள் விசுவாசித்திருப்பார்கள், எனக்காக எனது மார்க்கத்திற்காக உழைத்துக் கொண்டிருப்பார்கள், அதற்காக தியாகம் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த உலகத்திலே அப்படியாக வாழ்கின்ற அந்த எனது சகோதரர்களை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கின்றேன். அவர்கள் எனக்கு பிறகு வருவார்கள். அவர்கள் சுவனவாதிகளாக இந்த உலகத்திலே மரணிப்பதற்கான சூழல் அவர்களுக்கு கிடைக்குமோ தெரியாது. எனது மார்க்கம் முழுமையாக அவர்களின் கண்களிலே படுமோ தெரியாது என்று நினைத்து அவர்களுக்காக வேண்டி நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது பிரார்த்தித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலும் எங்களை நினைத்து எங்களுக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்ற சந்தர்ப்பத்திலே, மேராஜுக்கு சென்று அங்கு அல்லாஹ்வோடு உரையாடுகின்றார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வோடு நேரடியாக உரையாடுகின்ற பலமும் தைரியமும் சக்தியும் யாருக்குமே கிடையாது. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், காண வேண்டும் என்று அல்லாஹ்விடம் அடம் பிடித்து கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா தன்னுடைய தஜல்லியாத்தில் இருந்த ஒரு சிறிய பகுதியை உலகத்திலே வெளிப்படுத்திய போது ஃபலம்மா خر மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள். இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய நேரத்திலே ஒரு ஈட்டியின் தூரத்திலிருந்து அல்லாஹ்வோடு உரையாடுகின்றார்கள். என்ன உரையாடல்? அல்லாஹ் தஆலாவை கண்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். அத்தஹியாத்து முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹ். மனமான அழகான பரக்கத்து செய்யப்பட்ட வாழ்த்துக்கள் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டும் என்று சொன்னார்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா என்ன பதில் சொன்னான்? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. நபியே, உங்களின் மீது சாந்தி உண்டாகட்டும், அல்லது சலாம் உண்டாகட்டும் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? அந்த பதில் தான் எங்களுக்கு படிப்பினைக்குரியது. அந்த சலாத்தை, அந்த அல்லாஹ்வுடைய காணிக்கையை அவர்கள் மாத்திரம் தனதாக்கிக் கொள்ளவில்லை. ஒரு அமைச்சரை சந்தித்து, ஒரு ஜனாதிபதியை சந்தித்து அன்பளிப்புகளை பெறுகின்ற பொழுது தனக்காக மட்டும் நாங்கள் பெற்று வருகின்றோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களையும் அந்த பெரிய மனிதர்களையும் இந்த உலகத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வோடு உரையாடுகின்ற உயர்ந்த சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னார்கள்? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். யா அல்லாஹ், நீ சொன்ன இந்த சலாம் என் மீது மாத்திரமல்ல, எனது உம்மத்தில் வருகின்ற சாலிஹான நல்லடியார்கள் அனைவர்களின் மீதிலும் உண்டாவதாக என்று அந்த மிஅராஜுடைய நேரத்தில் அல்லாஹ்வோடு உரையாடுகின்ற பொழுது கூட எங்களை நினைந்து எங்களுக்காக அல்லாஹ்வோடு உரையாடி இருக்கின்றார்கள். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக என்ன கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள், எங்களுக்காக இதனை செய்திருக்கிறார்கள். எங்களுக்காக 2.5 வருடங்கள் அபூ தாலிப் பள்ளத்தாக்கிலே உண்ண உணவின்றி, குடிக்க நீரின்றி, இலை குலைகளை உண்டு வந்த அந்த 2.5 வருட காலம் பொருளாதார பகிஷ்கரிப்புக்கு உட்பட்டு சோதனைகளை தாங்கி இருக்கின்றார்கள். பாதையிலே கல்லையும் முள்ளையும் போட்டு வேதனை செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உளரீதியாக பல சந்தர்ப்பங்களிலே காயப்படுத்தி இருக்கிறார்கள். சந்ததியற்றவர்கள் என்று ஏசி இருக்கின்றார்கள். அலியட்டும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சஹாபாக்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் இதற்காக, எங்களுக்காக இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக, நாங்களும் இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்பதற்காக. எனவே அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பை, அவர்களின் வருகையை ஞாபகப்படுத்துகின்ற இந்த மாதத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய அடிப்படையான ஒரு கடமை இருக்கிறது. இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக வந்தார்களோ
அந்த நோக்கத்தை பூரணத்துவப்படுத்துவதற்கு உழைக்கின்ற உண்மை முஃமின்களாக எங்களை நாங்கள் ஆக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான்? வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன் வலவ் கரிஹல் காஃபிரூன் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை 3 இடங்களில் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். இந்த குர்ஆன் வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? நபியே, உங்களை நாங்கள் சத்திய மார்க்கத்தையும் வேதத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம். எதற்காக? இந்த முழு உலகமும் இஸ்லாத்திற்காக வாழ வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் சக்தி உள்ள பலமிக்க சிறந்த மனிதர்களாக, முன்மாதிரி மிக்க மனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காக நாங்களும் உங்களை அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பணியை உலகத்திலே செவ்வனே செய்து முடித்தார்கள். அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து சுமார் 50 ஆண்டுகள் நிறைவுறுகின்ற சந்தர்ப்பத்தில் முழு உலகத்திற்குமான வழிகாட்டல்களையும் தலைமைத்துவத்தையும் கொடுக்கக்கூடிய சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் உலகத்திலே மாறியது. சுமார் 1300 வருடங்களாக இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் தலைமைத்துவம் கொடுத்த, கம்பீரமாக வாழக்கூடிய, பெருமையோடு மதிப்போடு மரியாதையோடு வாழக்கூடிய ஒரு சமூகமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பணியை அவர்கள் செவ்வனே நிறைவேற்றினார்கள். 1924ஆம் ஆண்டோடு முஸ்லிம் சமூகத்தின் தலைமைத்துவம் இந்த உலகத்திலே அழித்தொழிக்கப்பட்டதுடன் இந்த உலகத்திலே மிகவும் விலை குறைந்த இரத்தமாக முஸ்லிம் சமூகத்தின் இரத்தம் மாறி இருக்கிறது. முஸ்லிம் சமூகம் இழிவுள்ள சமூகமாக மாறி இருக்கிறது. முஸ்லிம் சமூகம் மிகவும் காற்றிலே வீசப்படுகின்ற பஞ்சுகளை போன்ற சமூகமாக முஸ்லிம் சமூகம் இந்த உலகத்திலே மாறி இருக்கிறது. அதற்கு அடிப்படையான காரணம் என்ன? அன்புக்குரியவர்களே, எங்களது அடிப்படைகளை நாங்கள் மறந்துவிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளையும் வாழ்க்கை வரலாறுகளையும் தூக்கி எறிந்துவிட்டு மனம் போன போக்கிலே வாழ ஆரம்பித்தோம். உலக ஆசா பாசங்களின் பின்னால் எங்களது சிந்தனைகளை நாங்கள் குவிக்க ஆரம்பித்தோம். உலக ஆசைகள் எங்களது சிந்தனைகளிலே மூழ்கடிக்க ஆரம்பித்தது. செடவாத சிந்தனைகள், பணத்தின் மோகம், உலக ஆசைகளின் விருப்பம் எங்களை முழுமையாக, அடிப்படையான சிந்தனைகளை விட்டும் எங்களை முழுமையாக சீரழித்து விட்டது. எனவே அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களது வாழ்க்கையை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த செய்தி என்ன? அவர்களின் மீது நாங்கள் மௌலூதை ஓதி 2 பயான்களை சொல்லி எங்களது கண்களில் கண்ணீர் வருகின்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடைசி நாட்களை பயான் செய்துவிட்டு கேட்டுவிட்டு சென்றால் அவர் மீதான கடமைகள் நீங்கிவிடுமா? அல்லது அவருக்காக நன்றி செலுத்துகின்ற, நன்றி செலுத்திய மனிதர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் மாறிவிடுவோமா? அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை படிக்க வேண்டும். அவர்கள் எதற்காக இந்த உலகத்திலே வந்தார்கள் என்கின்ற யதார்த்தத்தை விளங்க வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன முயற்சிகளை செய்திருக்கின்றோம்? அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை பற்றி நிறைய நூல்கள் தமிழ் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதையாவது குறைந்தது எடுத்து வாசித்திருக்கின்றோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்ப வாழ்க்கையை பற்றி, சமூக வாழ்க்கையை பற்றி, தனிநபராக வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி, வியாபாரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி, சமூக தலைவராக வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நாங்கள் படித்திருக்கின்றோம். ஒரு தந்தையாக, சகோதரராக, ஒரு உறவினராக, ஒரு போர்க்களத்தினுடைய தளபதியாக வாழ்ந்த வரலாறுகளை நாங்கள் படித்திருக்கின்றோமா? அன்புக்குரிய சகோதரர்களை, எப்போது படிப்பது? எப்போது விளங்குவது? எப்பொழுது நாங்கள் அவைகளை அறிந்து கொள்வது? எனவே நான் இந்த மாதத்திலாவது கொஞ்சம் விழிப்புணர்வு பெற வேண்டும். சிந்தனைகளை நாங்கள் கொஞ்சம் தட்ட வேண்டும். எங்களது சிந்தனைகளுக்கு நாங்கள் வேலை கொடுக்க வேண்டும். கொஞ்சம் வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தை பற்றி, குழந்தைகளை பற்றி, வரலாறை பற்றி, அவர்களது பிரச்சார தஅவா வரலாறை பற்றி நாங்கள் படிக்க வேண்டும். படித்தால்தான் அது பற்றிய அழிவும் தெளிவும் எங்களுக்கு வரும். அது பற்றிய அழகான விளக்கங்கள் எங்களுக்கு வரும். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவேதான் நாங்கள் இன்றிருந்தால்
கொஞ்சம் காசு செலவழித்து அந்த புத்தகங்களை வாங்க வேண்டும், வாங்கி வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். உலமாக்கள் இருக்கின்றார்கள், எல்லா ஊர்களிலும் நிறைய உலமாக்கள் இருக்கின்றார்கள். அவர்களை சந்தித்து வாரத்திற்கு ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை நாங்கள் படிப்பதற்கு ஏன் முயற்சிக்க கூடாது? அழகாக பள்ளிவாசல்களை கட்டி இருக்கின்றோம், அழகாக அலங்கரித்திருக்கிறோம். இந்த பள்ளிவாசல்கள் ஐங்கால தொழுகைக்கு மாத்திரம் பயன்படுத்திவிட்டு மூடி சென்று விட்டால் அதற்காக வேண்டிய பள்ளி வாயில்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பள்ளி வாயில்களிலே சீரா படிக்கப்பட வேண்டும், சுன்னா படிக்கப்பட வேண்டும், ஹதீஸ்கள் படிக்கப்பட வேண்டும், தஃசீர் குர்ஆன் விளக்கங்கள் மாறாண்டம் இடம்பெற வேண்டும். அவைகளின் தான் நாங்கள் சிந்தனைகளை செலுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் வெறுமனே பணத்தின் பின்னால் சென்று விடுவோமாக இருந்தால் ஈருலகிலும் நஷ்டமடைந்த மனிதர்களாக நாங்கள் மாறுவோம். எனவேதான் அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த புனித ரபீல் அவ்வல் மாதம், இந்த ஹிஜ்ரி வருடம் எங்களுக்கு வந்திருக்கிறது. 1447 வருடம் வந்திருக்கிறது. இந்த வருடத்தில் நாங்கள் இந்த மாதம் ஞாபகப்படுத்தப்படுகின்றதன் விளைவு எனது வாழ்க்கையில் கொஞ்சமாவது மாற்றம் வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை இரண்டையாவது நான் படிக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் 7275 ஹதீஸ்களை தொகுப்பதற்கு 18 வருடங்கள் தன்னுடைய ஆயுளை அர்ப்பணித்து அழகாக எழுதி வைத்திருக்கின்றார்களே, அதிலிருந்து 2 ஹதீஸை படிக்க வேண்டாமா? இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் 6000 ஹதீஸ்களை தொகுத்து வைத்திருக்கின்றார்களே, 20 வருடங்கள் செலவழித்து அந்த ஹதீஸ்களில் ஒரு 5ஐ படிப்பதில்லையா? நாங்கள் இந்த புகாரிக்கு பல வகையான விளக்க உரைகள் எழுதப்பட்டிருக்கின்றது, நூற்றுக்கணக்கான ஹதீஸ் விளக்க உரைகள் எழுதப்பட்டிருக்கின்றதே, அதில் ஒன்றையாவது எடுத்து ஒரு ஆலிமிடம் கொடுத்து ஒரு ஹதீஸினுடைய விளக்கத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று நாங்கள் எப்பொழுது கேட்டிருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் அன்பு கொண்டிருக்கின்றோமா? அவர் மீது ஈமான் கொண்டிருக்கின்றோமா? அவரை நேசிக்கின்றோமா? அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றோமா? நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது உள்ளங்களிலே கை வைத்து கேட்க வேண்டும் என்கின்ற விடயத்தை உங்களுக்கு விட்டு அல்லாஹ் தஆலா இம்மனைவர்களையும் அவரது தூதரின் ஷஃபாஅத்துக்கு பொருத்தமான மனிதர்களாக ஆக்குவானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களது குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்களது பெற்றோர்களது பாவங்களை மன்னிப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சீராவை படிக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. அதனை விளங்கி எங்களது வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களது வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவின் ஒளியில் அமைத்துக் கொள்வதற்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களது பெற்றோர்களது பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களை பொருந்திக் கொள்வாயாக. எங்களது ஆசான்களுக்கு அருள் புரிவாயாக, அவர்களை பொருந்திக் கொள்வாயாக. மரணித்த எங்களது அனைத்து சகோதரர்களது பாவங்களை மன்னித்து விடுவாயாக. அவர்களின் குபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக்குவாயாக. நரகத்தின் படுகொலை விட்டு பாதுகாப்பாயாக. எங்களது குடும்பங்களை கபூல் செய்வாயாக. கண்குளிர்ச்சி உள்ள குடும்பங்களாக்கி தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.